உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தம்பி, உங்க ஜாதகத்தை பார்த்து தான் என்னால சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா? உங்க முகத்தை வச்சே உங்க கிரக பலன் என்ன, சூழ்நிலை எப்படி இருக்கு, அதுக்கு பரிகாரம் என்னன்னு சொல்ல முடியும். ஒரு கண்டத்துல உங்க மனைவி இப்ப இறைவனடி சேர்ந்துட்டாங்க. சனி பார்வை முடிஞ்சு கொஞ்சம் கனிவு காட்டுறதால உடல் வலிமையில ஒரு குறையும் இல்லை. மனசளவுல மாசு மருவோடு தான் இருக்கீங்க. நீங்க குடும்பத்து மேல பற்றற்று நம்பிக்கை இழந்திருந்தாலும் கல்லுக்கு இடையில இருக்கிற விதை காலம் வரும்போது உயிர் பெற்று செடியா உருவாகி வளரும். அது மாதிரி உங்க மனசுல இப்பதான் ஒரு நம்பிக்கை துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு. இனிமே கவலை எல்லாம் தொலைய போகுது. 7ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சேர்க்கை நடக்குது. குருவும் சுக்கிரனும் சேர்றதுனால கல்யாணம் மறுபடியும் உங்க வாழ்க்கையில நிகழப் போகுது. அந்த பொண்ணு உங்க பொண்டாட்டியா வர்ற நாள்ல புது அத்தியாயம் தொடங்க போகுது. என்ன சாமி சொல்றீங்க? ஐயாவுக்கு இன்னொரு கல்யாணம் நடக்க போகுதா? இத நான் சொல்லல, இவரோட ஜாதகம் சொல்லுது. மணமேடை மறுமுறை ஏறிதான் இவர் வாழ்க்கை பரிபூரணம் பெறும்னு இறைவனோட கணக்கு. சாமி போதும், இதுக்கு மேல எதுவும் சொல்ல வேணாம். எழில், எழில் நில்லுப்பா. இந்துமதி தான் என்னோட வாழ்க்கை. அவளே இல்லாம போனதுக்கு அப்புறம் இன்னொரு வாழ்க்கைலாம் எனக்கு தேவையில்லை. அத பத்தி பேசுறது கூட எனக்கு பிடிக்கல. தம்பி, என் வாக்கு தெய்வ வாக்கு மாதிரி. சாஸ்திரங்கள் பொய் சொல்லாது. நீங்க மறுத்தாலும் வெறுத்தாலும் உங்க வாழ்க்கையில மறுமணம் உண்டு. புதுசா வர்ற பொண்ணுதான் உங்க வாழ்க்கைய முழு பரிபூரணமா ஆக்க போற. டேய் எழில், இது நடக்கலனா நான் ஜோசிய சொல்றதையே விட்டுறேன். சாமி, ஒரு வருஷமா நான் அவன் போக்குக்கு தான் விட்டேன். இதுக்கப்புறமும் நான் எப்படி சாமி சும்மா விட முடியும்? 4 குழந்தைங்க இருக்கு. இவன் ஒருத்தனால எப்படி அவங்கள பாத்துக்க முடியும் சொல்லுங்க? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஒரு அசம்பாவிதம் நடந்த வீட்டில் என்னைக்கும் நேர்மறையான சிந்தனை இருக்காது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.